சென்செக்ஸ் 1340 புள்ளிகள் வரை சரிந்து வர்த்தகமாகியிருக்கிறது. தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 414 புள்ளிகள் வரை சரிந்து வர்த்தகமாகியிருக்கிறது. இது தொடர்பாக நம்மிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பங்கு சந்தை நிபுணர் திரு PR சுந்தர் அவர்கள் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். தொடர்ந்து பங்கு சந்தை சரிவை சந்தித்து வருகிறது. இன்றைய தினம் 1340 புள்ளிகள் வரை சரிந்திருக்கிறது. உங்களுடைய கருத்து சார்? முதல்ல வெளிநாட்டினர் இங்க பங்குகளை வித்துட்டு வெளியே போறாங்க. ஏன்னா இங்க விட சைனா மார்க்கெட்ல அட்ராக்டிவா இருக்குன்றது. ரெண்டாவது இங்க இருக்கிற ஒரு ஒன்றிய அரசனுடைய பொருளாதார கொள்கைகள் மேல வெளிநாட்டினருக்கு நம்பிக்கை இருந்துன்னு வராங்க. இதனால ஜிடிபி டேட்டா குறைவா தான் இருந்தது. ஆனா இன்ஃபிளேஷன் அதிகமா இருந்தது. ஸோ மேல மேல போற ஒரே விஷயம் இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் தான். ஸோ அதை தவிர எதுவுமே இதுவாகலை. ஸோ இதனால நம்முடைய ரூபாயினுடைய மதிப்பும் குறைஞ்சிக்கினே வருது. ஸோ இந்த மாதிரி பல காரணங்களால நம்முடைய பங்கு சந்தைகள் நம்முடைய பங்கு சந்தைகள் ஏற்கனவே ஹை வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வெளிநாட்டினர் இங்கே பங்குகளை வாங்குறதுக்கு ஆர்வம் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க, விற்கிறாங்க. ஸோ இதுதான் பங்கு சந்தைகள் கடந்த சில நாட்களாக இறங்கினது காரணம். இன்னொரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க மத்திய வங்கி எதிர்காலத்தில் வட்டி விகிதங்களை அதிகமாக குறைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால வட்டி விகிதங்களும் அதிகமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதனால வங்கித்துறை பங்குகள் பர்ஃபார்ம் பண்ணல. நெஸ்ட்லே அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்தினுடைய சேர்மன் இந்தியாவில் நடுத்தர மக்களுடைய அளவு குறைஞ்சிக்கினே வருது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய நடுத்தர மக்கள் கீழ்த்தரமாக போயின்னு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் சொல்றாரு. அதனால எஃப்எம்சிஜி நெஸ்ட்லேன்ற நிறுவனம் இந்த மேகி தயாரிக்கிற கம்பெனி. ஸோ அதனால இந்த எஃப்எம்சிஜி செக்டர் சரியில்லை, ஐடி செக்டர் சரியில்லை, வங்கித்துறைகள் சரியில்லை. ஆட்டோமொபைல் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன் த வேர்ல்டு இந்தியாவில். ஸோ இதனால உலகம் முழுக்கவே ஆட்டோ செக்டர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த மாதிரி பல காரணங்களால பங்குச்சந்தைகள் தொடர்ந்து சரிவு நோக்கி இருக்கு. நான் ஏற்கனவே சன் நியூஸ் சேனல்ல ஒரு தடவை நான் பேசியிருக்கிறேன். செப்டம்பர் மாதம் வரைக்கும் பங்கு சந்தைகள் நல்லா இருக்கும். அக்டோபர்ல இருந்து அரசியல் ஸ்திரத்தன்மையும் ஒரு கொஸ்டின் மார்க்குக்கு வரும். ஸோ இதனால பங்குகள் ஒரு அபரிதமா ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த சரிவு என்பது மேலும் தொடருமா? குறிப்பா எந்தெந்த செக்டார்கள்லாம் அதிக அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கு, அது பற்றிய தகவல் சார்? அதாவது இந்த செக்டர் அந்த செக்டர்னு இல்லை, இது ஒட்டு மொத்தமா எல்லா செக்டருமே கீழ் நோக்கி தான் போயின்னு இருக்குது கடந்த சில நாட்கள்ல. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ், அதாவது இந்த கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க குரூட் ஆயில வாங்கி பெட்ரோலை மாற்றி விற்கும் போது அந்த ரிஃபைன் பண்றதுல மார்ஜின், அந்த மார்ஜின் குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மேகியோட சேர்மன் சொல்லியிருக்கிறாரு. அதனால ரூரல் டிமாண்ட் குறையுது. ஸோ இதனால எஃப்எம்சி. ஸோ ஒட்டு மொத்தமா பார்த்தீங்கன்னா எல்லா செக்டருமே இப்போ கீழே தான் இருக்கு. பங்குச்சந்தைகள் இதை விட கீழே போகுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஓகே, அதுக்கு யாருக்கும் பதில் தெரியாது. ஆனால் இங்கிருந்து அபரிதமா மேலே போறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம் போன நவம்பர் மாதம் ஒரு 5 ஸ்டேட் எலெக்ஷன் வந்தது. ஸோ அந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன்ல ஒரு 3 ஸ்டேட் எலெக்ஷன்ல பிஜேபி, அதாவது ஹிந்தி பெல்ட்னு சொல்லுவாங்க, அங்கெல்லாம் ஒரு அபரிதமா வெற்றி பெற்றதால ஒரு ஓவர் என்தூசியாசத்துல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 19,000 26,000 வரைக்கும் எடுத்துன்னு போயிட்டாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40%. ஒரு ஆண்டுல 40% ஏறுறதுன்றது ரொம்ப அதிகம். ஸோ இந்த அதிகமான ஏற்றத்தை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தின்னு வெளிநாட்டினர் ப்ராஃபிட் புக் பண்றாங்க. ஸோ அதனால இறங்குமா, இதை விட கொஞ்சம் இறங்கலாம், இறங்காமலும் போகலாம். ஆனா அபரிதமா இங்கிருந்து ஏறுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நன்றி சார். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.